அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 17க்கான மெனு தான். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரவா தோசை, அதுக்கு கூட காம்ப்ளிமெண்ட்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு கீரை ஒன்று ஆட் பண்ணுறதுக்காக காலையிலேயே கொத்தமல்லி சட்னியும் கூட சேர்த்திருக்கேங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது கூட தக்காளி கடையலும் ராகி ரவா தோசைக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். மிட் மார்னிங்க்கு ஃப்ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் கிடைச்சா கொடுக்கலாம். கூடவே மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் வடிகட்டாமல் அப்படியே கொட்டையோடு கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ஃபுல் நியூட்ரியன்ஸும் அப்சர்வ் ஆகும். மதியம் லஞ்சுக்கு சன்னாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சன்னா புலாவும் குக்கும்பர் ரைத்தாவும் கொடுக்கலாம். இதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வறுவலாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். கூட கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் இல்லைன்னா மோர் எடுத்துக்கலாம். சன்னா புலாவ் பிரியாணி டைப்பில் தாங்க இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சன்னாவில் ப்ரோட்டீன் ரிச்சு, உருளைக்கிழங்கும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சன்னா புலாவ் ரெசிபி, ராகி ரவா தோசை ரெசிபி எல்லாமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லஞ்ச் கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஸ்வீட் கார்ன் கிடைச்சா சும்மா வேவிச்சு கொடுக்குறதோட அது உதுத்து போட்டு சுண்டலாக நீங்கள் தாளித்து கொடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட் டின்னருக்கு சிம்பிளாக இட்லி இல்லைன்னா தோசை வச்சுக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் காய் ஒரு காய் 2 தான் எடுக்கிறதுனால நைட்டுக்கு கேபேஜ் சட்னி கொடுத்துருக்கேன். இதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காய் அதிகமாக சேர்த்தி கொடுக்கும்போது, சட்னியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க காயின்னு தெரியாமையே சாப்பிட்டுக்குவாங்க. நைட் பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும். நம்ம இன்றைக்கி ராகி ஒரு மில்லட் எடுத்திருக்கோம், ரைஸ் எடுத்திருக்கோம், ஸ்வீட் கார்ன், சன்னா, உளுந்து எல்லாமே சேர்ந்துருக்குங்க. காய்கறியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் வகைகள் எடுத்திருக்கோம், 2 பழம் எடுத்திருக்கோம். யூஸ்வலாக எப்பவும் போல் தேங்காய் நட்டுக்கு டைரி ப்ராடக்ட்ஸும் எடுத்திருக்கோம். நாளைக்கு டே 18க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.